அனைவருக்கும் வணக்கம். டுமாரோ இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு முன் நான் எப்பொழுதே தீர்மானித்து விட்டேன், இனி நல்லவற்றை சொல்வதை விட எங்கெல்லாம் குற்றம் நடக்கிறது என்பதை பார்ப்பது தான் என்னுடைய வேலை. நான் ஒரு வாரம் 10 நாள்களுக்கு முன் அடையாருக்கு வந்து ஒரு வீடியோவை என்னுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு செய்தேன். அது பப்ளிக்காக போனது. என்ன சொல்லியிருந்தேன் என்றால், ஏழைகளை இது மிகப்பெரிய பாஷ் ஏரியா அடையார், சென்னையில். இங்கு ஏழைகளை யாரும் கண்டு கொள்வது இல்லை, அவர்கள் கவனிக்கப்படவில்லை பல நாட்களாக என்று சொல்லியிருந்தேன். அது நடந்த ஒரு 7-10 நாட்களுக்கு உடனே எங்களுக்கு ஒரு இடம் கிடைத்து அங்கு எங்களை தங்க வைத்து எங்களுக்கு சௌரியத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு வகையான லஞ்சம், எங்கள் வாயை மூடுவதற்கு கொடுக்கப்பட்ட லஞ்சம் என்று தான் இதை நினைக்கிறேன். ஆனால் இதை நான் எவ்வாறு கொண்டு போகப் போகிறேன் என்றால், இவர்கள் செய்வது தவறு, ஆனால் அதே நேரத்தில் இவர்களை நம்பி இவர்களால் நாங்களும் இங்கு வந்து எங்களுடைய தொழிலை ஆரம்பித்து விட்டோம். அதனால் இந்த இடத்தை விட்டு எங்களால் போக முடியாது. ஆனால் இவர்கள் இந்த செய்த குற்றத்திற்கு இந்த இடத்தை எங்களுக்கு இவர்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும். இது நிறைய நாட்கள் நடந்து தான் தீரும் எங்களுடைய வியாபாரம் இந்த இடத்தில். ஏனால் தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டனை அனுபவிக்க வேண்டும். அடையாறில் இருந்த இவர்கள், நான் போன வீடியோவில் சொன்னது போல், இந்த 7-10 நாட்களில் இந்த வீடியோ எங்களுக்கு கிடைத்ததும் சிங்க்ரனைஸ் ஆகி இருக்கிறது. அப்படி இல்லை என்றால், யாரும் அதை செய்யவில்லை என்றால், அதை நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் அந்த வார்த்தைகளை. ஆனால் இது 10 நாட்களுக்கு முன்பு நான் கொடுத்த வீடியோவில் வெளியானதற்கு பிறகு 10 நாளுக்கு பின் இது நடந்திருக்கிறது. இது எங்கள் வாயை மூடுவதற்காக செய்யப்பட்டதா, இல்லை எங்களை எக்ஸ்பெரிமெண்ட் செய்வதற்காக பண்ணப்பட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் உண்மையாக இது என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், கஷ்டப்படுபவர்கள், பிச்சைக்காரர்களை இந்த இடத்தில் அடைத்திருக்க வேண்டும், சோறு போட்டிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் கடவுளின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஆனால் இது தவறு, இவர்கள் செய்தது தவறு. அந்த தவறுக்கு இவர்கள் மேலும் மேலும் இவர்களிடம் இருந்து பணத்தை கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் தண்டனை. அந்த தண்டனையை நாங்கள் எவ்வாறு கொடுக்கிறோம் என்றால், இந்த வீடியோவின் மூலமாக வார்த்தைகளால் தான் சொல்லி இருக்கிறோம். மனசாட்சி உள்ள மனிதர்கள் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு செய்வார்கள். அப்படி மனசாட்சி இல்லை என்றால் அவர்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்காது. சிம்பிள். இதற்கு கோர்ட்டோ ஜட்ஜோ வக்கீலோ தேவையில்லை, மனசாட்சியே போதும். நன்றி, வணக்கம். இண்டிபெண்டன்ஸ் டே நன்றாக கொண்டாடுங்கள். மிக முக்கியமான நாள், மிக முக்கியமான நாள். எந்த வேலையுமே செய்யாதீர்கள். இண்டிபெண்டன்ஸ் என்பது கிடைப்பதே பெரிது. அதற்கு பலர் போராடி இருக்கிறார்கள். அது கிடைப்பது என்பது சாத்தியமே கிடையாது. அதற்கு எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பார்கள் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதற்காக பல புத்தகங்கள் இருக்கிறது. அதை பார்த்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள் இருந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையால் அது மிக முக்கியமான நாள். நல்ல நல்ல படங்களை பாருங்கள். சினிமா படத்தை நாளை பார்க்காதீர்கள். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு காந்திஜி, நேருஜி அவர்களால் சில படங்கள் இருந்திருக்கும், நெட்டில் யூடியூபில் இருக்கும், வேறு ஏதாவது மீடியாவில் இருக்கும். அதை எடுத்து பாருங்கள். நாளை ஒரு நாள் நன்றாக இருக்கும். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அகைன் பை யுவர் ஃப்ரெண்ட் வினோத் ராமதுரை.